ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதா 27 மடங்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, அதே போல ஜமாத்தோட சேர்ந்து தொழுகும் போது நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறுனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது. எதனாலன்னா ஜமாத்தோட சேர்ந்து தொழக்கூடிய மக்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இமாம முந்திக்கிட்டு ருக்குவும் சஜிதாவும் செஞ்சிடறாங்க. இத பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள யாராவது ஒரு ஆளு இமாம முந்தி கொண்டு தன்னுடைய தலையை உயர்த்தினாங்கன்னா, அல்லாஹ் அவங்கள கழுதையா மாத்தி விடுவான் அப்படிங்கிறத நீங்க பயப்பட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தவறுகள் பெரும்பாலும் பெண்கள் மத்தியில அதிகமா நிலவுது. அவங்க தராவிகோ அல்லது பெருநாள் தொழுகையோ இது மாதிரி தொழுகை எல்லாம் போகும்போது அவங்க என்னடா இமாம முந்தி கொண்டு அவங்க ருக்குவோ சஜிதாவோ போறாங்க. இனிமேலாவது அதை விட்டு தவிர்ந்துருங்க. அதுவும் இல்லாம இது ஒரு குற்றமாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருதியிருக்காங்க. அதனால இதை விட்டு முற்றிலும் நீங்க தவிர்ந்து இருக்கிறது ரொம்பவே நல்லது.